திமுக மற்றும் கோமாதேக உடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைந்திருக்கிறார். அன்புச்செல்வன், திமுகவுக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. யார் வந்திருக்கிறாங்க? விவரங்கள் என்ன? திமுக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பின்பாக அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியது. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர் திமுக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் தற்போது தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை தங்களுக்கு இதற்கு முன்பாக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை விட கூடுதலான தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை பொதுவாக முன்வைக்கின்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பெருந்துறை, திருச்செங்கோடு, சூலூர் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட்டது. தற்போது 5 தொகுதிகள் கேட்க இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் திமுகவை பொறுத்தவரை புதிய கூட்டணி கட்சிகள் வருவதன் காரணமாக சற்று இடங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என கூட்டணி கட்சிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றன. இருந்தாலும் இது முதல் கட்ட பேச்சுவார்த்தையாக இருப்பதால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது உறுதியாக அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தெரிந்து கையொப்பம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்பாக முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்று நடக்கும் பொழுது தங்களுடைய தகவல்களை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் கடந்த முறை 3 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 5 தொகுதிகளாக வழங்க வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளோட கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் திமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை பொறுத்தவரை தங்களுடைய தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எதுவும் தங்களிடம் கேட்கவில்லை. அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தையும் விரைவில் தொடங்க இருக்கிறது. அப்போது இறுதி முடிவு எட்டப்படும் என தங்களுக்கு செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியோர் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.